உயர் நீதிமன்றம் கேட்க சொன்ன மன்னிப்பு கேட்க மறுத்த கமல்ஹாசன். கர்நாடகாவில் தள்ளி போகும் தக் லைஃப் படத்தின் ரிலீஸ் தேதி. தக் லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் என பேசியிருந்தார். கமல்ஹாசனின் இந்த வார்த்தைகள் சர்ச்சையாகியது. இதனால கர்நாடகாவில் இருந்து கமல்ஹாசனுக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. கர்நாடக அரசியல் கட்சிகள், கர்நாடக அமைப்புகள், கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை என அனைத்து தரப்பும் கமல்ஹாசனை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். இல்லைனா கர்நாடகாவில் தக் லைஃப் திரைப்படம் ரிலீஸ் செய்யப்படாது என்று தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த தக் லைஃப் திரைப்படம் வெளியீடு தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து அவர் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபைக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் அவர், என் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் எண்ணம் எனக்கில்லை. நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தில்தான் அந்த உரையாடல் நடந்தது. சிவராஜ்குமாரை பற்றி கூறிய என் வார்த்தைகள் பாசத்திலிருந்து வந்தவை. ஆனால் அவை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கே பிரச்சனையாக மாறியிருப்பது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. கன்னட மொழியின் வளமான பாரம்பரியம் குறித்து எதிலும் சந்தேகமே இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கன்னடத்தை குறைத்து மதிப்பதற்கோ அவமதிப்பதற்கோ நான் அவ்வாறு சொல்லவில்லை. என் வாழ்க்கை முழுவதும் கன்னட மக்களிடமிருந்து பெற்ற அன்புகளும் ஆதரவுகளுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன். அவர்கள் தங்கள் தாய்மொழிக்கு அளிக்கும் மரியாதையை நான் நன்கு புரிந்து கொண்டவனாக இருக்கிறேன். பொது அமைதிக்கு இடையூறாக நான் எப்போதும் இருக்க விரும்பவில்லை என்றெல்லாம் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். தற்போது இக்கடிதம் வெளியாகியுள்ள நிலையில தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியாகுவதற்கான தடைகள் நீங்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு வராங்க. இந்த நிலையில தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகா மாநில திரையிட அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த படம் திரையிடப்படும் திரையரங்குகளில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும்னு கமல்ஹாசன் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்து அந்த மனு தாக்கல் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி, கமல் என்ன மொழி ஆராய்ச்சியாளரா? தமிழிலிருந்து தான் கன்னடம் பிறந்தது என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்துள்ளார் என்று கேட்டார். தக் லைஃப் படத்தினை கர்நாடகாவில் ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என கர்நாடக திரை வர்த்தக சபை போட்டிருக்கும் தடையை எதிர்த்து கமல் வழக்கு தொடர்ந்த வழக்கில் கமல் மன்னிப்பு கேட்டால்தான் படத்தை ரிலீஸ் செய்ய விடுவோம் என போராட்டக்காரர்கள் கூறி வந்த நிலையில கர்நாடக உயர் நீதிமன்ற நீதிபதியும் அதே கண்டிஷனை போட்டிருக்காரு. எனவே கமல் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று கமலுக்கு அவகாசம் கொடுத்த நீதிமன்றம் நேரம் முடிந்த வழக்கு மீண்டும் தொடங்கிய போது மன்னிப்பு கேட்க 2.5 மணி நேரம் கமலுக்கு அவகாசம் அளிக்கப்பட்ட நிலையில அதில் தான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கு. கன்னட மொழியை தான் மதிப்பதாக கமல் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில அந்த கடிதத்தை பார்த்த நீதிபதி, விளக்கெல்லாம் சரி, ஆனா மன்னிப்புங்கிற வார்த்தையே இல்லையே என கேட்டிருக்கிறார். அதற்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க போவதில்லை என அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி நாளை உலகம் முழுவதும் தக் லைஃப் படம் வெளியாக உள்ள நிலையில 1 வாரம் காலம் கர்நாடகாவில் மட்டும் வெளியீட்டை தள்ளி வைக்கிறோம் என்று கமல் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து கர்நாடகாவில் பிலிம் சேம்பர், கர்நாடக அரசு மற்றும் கமலஹாசன் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறிய நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை ஜூன் 10 ஒத்தி வைச்சிருக்காங்க.